இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸ்நாக்ஸ் பொருளை பார்க்கலாம். பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய், தேங்காய். இப்போ பொட்டுக்கடலையே மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சிருக்கேன், இதேமாதிரி தான் அரைச்சிக்கிடணும். வறுத்து எடுத்துக்கிடலாம். ஏலக்காய் வறுத்தாச்சு, எடுத்து இடித்து எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் நாட்டு சர்க்கரையை பாவு காய்ச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி காய்ச்சி எடுத்துக்கிடும். ஏலக்காவை இடித்து எடுத்துக்கிடலாம். அந்த நின்று ஏலக்காவை இடித்து எடுத்துக்கலாம். பாவு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்? பூர்ணம் செய்ய போகிறோம். பூர்ணம் செஞ்சுட்டு பனியாரக்கல்ல ஊற்றி எடுத்துக்கிறோம். அதான் ஸ்நாக்ஸ். ஏலக்காய் அடிச்சு எடுத்தாச்சு. பனியாரக்கல்ல ஊற்றி எடுத்தா ஸ்நாக்ஸ். இன்னைக்கு சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிடுதோம். சரியா? பாவு காய்ச்சாச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாமா? பாவு காய்ச்சாச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். பாவு வடிகட்டி எடுத்தாச்சு. அதில் மண்ணை பாருங்க, எவ்வளோ மண்ணை இருக்குங்க. அடுத்து தேங்காயை வறுத்து எடுத்துக்கிடலாம். தேங்காய் பூ வறுத்து எடுத்துக்கிறோம். பூரணம் செய்யலாம். தேங்காய் இருக்குது, பூ எங்கே? பூரணம் நல்ல இளம் வறுப்பாக வறுத்து எடுத்துக்கிடணும். அடுத்து பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில், அதை சேர்த்துக்கிறோம். நல்லா பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துட்டு அப்புறம் இப்போ பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. பூ நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேச்சிட்டு கேட்டு ஒரு பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்தாச்சு. இது ஏலக்காய் போட்டுக்கிறோம். ஏலக்காய் இடிச்சு வச்சுருக்கேன். ஏலக்காய் போட்ட உடனே வாசனையாக இருக்குது. அடுத்து பாவு காய்ச்சி வச்சுட்டு அதை ஊற்றிடலாம். தேவையான அளவு ஊற்றிடும். நல்லா வறுத்துருக்கோம். ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறோம். இது ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறோம். இந்த சைஸு பிடிச்சிடும். இப்படி பாப்பா உருண்டை நல்லாட்டே ஆகுறாங்க. பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே அடுப்பு வச்சாச்சு. இட்லி மாவு எடுத்துருக்கேன். இந்த வறுத்தில் வரும். அடுத்து பனியாரக்கல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி அப்புறம் இந்த உருண்டை எடுத்து இப்படி போட்டு விட்டு எடுக்க போடணும். இப்படி போட்டு ஒன்று பார்த்து எடுத்துடும். போட்டு இப்படி போட்டு ஒவ்வொரு கிளியாக போட்டு எடுத்துடும். ஸ்நாக்ஸும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் வந்துருக்கு. வெந்துட்டு எடுத்துக்கிடலாம். சூப்பராக வந்துருக்கு. எடுத்துக்கலாம். பனியாரம் மாதிரி இருக்குல்ல. சூப்பராக இருந்திருக்கு. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். பூர்ணம் நல்லா வெந்துட்டு
சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாரு பாப்பா. நல்லா இருக்கு. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. எங்கள் பாப்பா சொல்லிட்டான் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லு.